குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜியில் இந்த ப்ராசஸ் இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாற்றி அமைக்கப்பட்ட டிஎன்ஏ டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அதில் நம்ம விரும்பிய ஜீனை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம பெறுறோம் இல்லையா. அதில் அக்ரியில் விவசாயத்தில் இந்த காட்டன் பருத்தி விளைவிக்கிற விவசாயிகளுக்கு அந்த புழுக்கள், காய் புழுக்கள்ங்கிற புழு செடியை நாசம் பண்ணி பூ பஞ்சு நல்லா வராமல் அவங்களுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்ததுனால டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூச்சி எதிர்ப்புத்தன்மை வாய்ந்த பிடி காட்டன். அதாவது பூச்சியை எதிர்க்கக்கூடிய, பூச்சினால் பாதிக்காத காட்டன் செடியை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிடி கிராப்ஸ் இங்கிலீஷில், அது பூச்சியை எதிர்கொள்ளக்கூடிய பயிர் வகைகள். பூச்சி எதிர்ப்புத்தன்மை பிடி காட்டன் அல்லது பருத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, பருத்தி செடியில், காட்டன் செடியில் அந்த பிடி அப்படிங்கிறது பேசிலஸ் துருஞ்சினேசஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னான்னு நம்ம பார்ப்போம். இந்த பிடி காட்டனுங்கிறது மரபணு மாற்றப்பட்ட உயிரினம். அதனுடைய ஜீனி நம்ம மாற்றிட்டோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இங்கிலீஷில். மரபணுசார் மாற்றம் செய்யப்பட்ட தீங்குயிரி எதிர்ப்பு பெற்ற பருத்தி தாவர ரகம். தீங்குயிரினா பெஸ்ட்டு. அந்த பருத்தி செடிக்கு தீமை கொடுக்கிற உயிரிலிருந்து மரபணுவிலேயே மாற்றம் செய்யப்பட்ட ஒரு தாவரம். ஸோ இங்கிலீஷில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் காட்டன் வெரைட்டி. இது இன்செக்டிசைட் ஆக்டிவிட்டீஸ். அந்த பால்வாம்ங்கிறது தான் இந்த பிடி பருத்தி செடியை, காட்டன் செடியை தாக்கக்கூடிய ஒரு இதோடைய லார்வா. இந்த லார்வா இது விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டத்தை கொடுத்தது. இதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, பேசிலஸ் துருஞ்சினேசஸ் அப்படிங்கிறக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து அதில் 200 விதமான டாக்ஸினை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன்று ஒரு விதமான பூச்சியை கொல்லும். பாக்டீரியா ப்ரொடியூஸ் 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்ஸின் டிஃப்ரெண்ட் இன்செக்டை கொல்லுச்சு. தமிழில் பேசிலஸ் துருஞ்சினேசஸ் அந்த பாக்டீரியா 200 விதமான நச்சுப் பொருட்களை கொல்லக்கூடியது. இது லார்வா, பூச்சியோடைய லார்வா, அந்த பூச்சி, வண்ணத்துப்பூச்சி, உண்ணி, காட் ஃப்ளைஸ், சின்ன சின்ன பூச்சிகளுடைய லார்வாவெல்லாம் இது சாப்பிடும். பேசிலஸ் துருஞ்சினேசஸ் சாப்பிடும். ஸோ அப்போ அதனுடைய ஜீனை இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜீனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா க்ரை ஜீன். பேசிலஸ் துருஞ்சினிலேருந்து எடுக்கப்பட்ட ஜீனுக்கு பேர் க்ரை ஜீன், க்ரை மரபணு. அது எப்படி இருக்கணும், என்கோடர் ஃபார் டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸ். க்ரை எண்டோடாக்சின் ஒரு நச்சுப்படிகம் மரபணு. இது காய்ப்புழுவை, இந்த காய்ப்புழு பருத்தி செடியை தாக்கும்போது பருத்தி செடி நிறைய நஷ்டம் வரும். ஸோ அப்போ அந்த பருத்தி செடிக்குள்ளார, காட்டனுக்குள்ளார இந்த க்ரை ஜீனை உள்ட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பருத்தி செடியை இந்த காய்ப்புழு சாப்பிட வரும்போது அந்த இலையை சாப்பிட்டோன்னே அதில் க்ரை ஜீன் இருக்கு இல்லையா, நம்ம பேசிலஸ் துருஞ்சினேசஸ் ஜீன் இருக்கு இல்லையா, அது போய் அந்த புழுவோட குடலில் போய் அதோட வயிற்றில் இருக்கக்கூடிய, இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய, குடலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்களை அப்படியே அரிச்சிடும். அப்போ எபித்தீலியல் செல்கள்லாம் இறந்து வர்றதுனால இந்த லார்வா செத்து போயிடுச்சு. அந்த இலையை திங்கிற லார்வா செத்துடுச்சு. அப்போ அந்த இலையை திங்க வராது அந்த பூச்சி. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்செக்ட், அந்த பூச்சி காட்டன் பிளான்ட்டை தாக்கும்போது அந்த கைடாக்சின், காட்டன் பிளான்ட்டில் நம்ம அந்த ஜீனை உள்ளே செலுத்திருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம், மாற்றி அமைச்சிருக்கோம் அந்த பிளான்ட்டை. அது இன்செக்ட் சாப்பிட்டோடனே அது இன்செக்ட் பூச்சியோட வயிற்றுக்குள்ளார, ஸ்டமக்குள்ளார போய் அங்கே கட்டில், குடலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் மெம்பரன்ஸை பிளாக் பண்ணிடும். பொட்டாசியம் அயன் ரெகுலேஷனை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ எபித்தீலியல் செல் டெத் ஆகிடும், இறந்துடும். அப்போ லார்வாவும் செத்துடும். ஸோ இதுதான் பிடி காட்டன், மாற்றி அமைக்கப்பட்ட பிடி காட்டன், க்ரைஜின்னு சொல்லுவாங்க. இதில் கொஸ்டின்ஸ் வரும். என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, அவங்க புக்கில் இருக்கிறது தான். அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன்ஸ். இந்த பிடி காட்டனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஈல்ட் காட்டன் இஸ் இன்க்ரீஸ் டியூ டு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் பால்வம். பால்வம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய ஈல்டு விளைச்சல் கிடைக்குது. ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைடு யூஸ் இன் த கல்டிவேஷன் ஆஃப் பிடி காட்டன்ஸ். இன்செக்டிசைடோடைய பூச்சிக்கொல்லி மாதிரி தான் நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க விவசாயிகள். அக்ரிகல்ச்சர் இதில் அது நிறைய மேன் பவரும் ஆகும், செலவும் அதிகமாகவும், அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அது குறைஞ்சிருச்சு. பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் இந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். விளைச்சல் அதிகமாக இருக்குது. காஸ்ட்
பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் விளைவு நமக்கு அதிகமாக கிடைக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பிடி காட்டன் ஹாஸ் சம் லிமிட்டேஷன். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னும் இருக்குது. காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீட் இஸ் ஹை. இதோடைய விலை வந்து ரொம்ப அதிகம். இது 120 days தான் அது எஃபிஷியன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய பவர் குறைஞ்சிடும். இன்எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் சக்கிங் பெஸ்ட் லைக் சில பூச்சிகளை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணல. ஜெசீட், ஆப்பிட்ஸ், ஒயிட் ஃப்ளை இந்த பூச்சிகள்லாம் அது வந்து கொல்லலை. அஃபெக்ட் பாலினேட்டிங் இன்செக்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த வண்ணத்து பூச்சியோட லார்வா, பட்டர்ஃப்ளை லார்வாலாம் இருக்கு இல்லையா, அதோடைய லார்வாலாம் கொள்றதுனால மகரந்த சேர்க்கையை அஃபெக்ட் பண்ணுது. பேஸ்லெஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதனால டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்குது. தமிழில் பார்க்கும்போது பிடி கருத்தின் நன்மைகள். பருத்தி விளைச்சல் அதிகரிக்குது. ஏனெனில் காய்ப்புழுக்களின் தாக்குதல் நன்கு கட்டுப்படுத்தப்படுகிறதுனால. பிடி பருத்தி பயிரிடுவதால் பயன்படுத்தும் பூச்சி மருந்து அடிக்கிறதுனால மண்ணோட வளம் குறைக்கிறதுனால செலவு குறைகிறது. அப்போ தீமைகள் இதில் அதிகமாக. பிடி பருத்தின் விலை அதிகம். 120 நாட்கள் தான் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கொடுக்கணும். சில பூச்சிகளை மட்டும்தான் தாக்குனுச்சு. சாறு உறிஞ்சி பூச்சி, அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்களுக்கு எதிராக இது செயல்படுவதில்லை. மகரந்த சேர்க்கைக்கு துணை புரியும் பூச்சிகளை பாதிக்கிறதுனால மகரந்த சேர்க்கை இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. இதனால் விளைச்சல் குறைகிறது. ஸோ இது முக்கியமான கொஸ்டின். பிடி பருத்தியோட நன்மைகள் தீமைகள் 5 மார்க் கொஸ்டின் பரீட்சைக்கு வரும்.